வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கும்பராசி அன்பர்களே, அவிட்டம் 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சதயம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், பூரட்டாதி 1, 2, 3 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்ப 10க்குரியவன் 11ல் இருக்கும்போது நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். அதுவும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலத்தை உங்களுக்கு தர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல யோகம் இந்த மாதம் இருக்கிறது. அதாவது 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் கூடிய சுக்கிரன், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஏற்கனவே ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வேலை போய்விட்டது, வேலைக்காக நான் அலைச்சல் திருச்சலோட இருந்துட்டு இருக்கேன், 2-3 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல பதில் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்ற கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் நினைத்தவாறு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 11ஆம் இடத்து அதிபதி ஆகிய குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக அந்த 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த ஒரு மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில் நட்டமாகிவிட்டது, கடந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் பணத்தை தொலைத்து விட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, இப்படியே போய்விடுமா அப்படின்னா, இந்த மாதம் உங்களுடைய முயற்சியின் பலனாக, உங்களுடைய உழைப்பின் பயனாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஆனா இப்போ உங்களுக்கு இந்த 7.5 சனி இல்ல ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அதாவது வேலை பளு அதிகமாக இருக்கும், இல்லைன்னா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அழுத்தம், பிரஷரை நிச்சயமாக உருவாக்கும். ஆனால் அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது. கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில். சரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். அப்போ தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் ஒரு ராகு, சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறதுனால அங்க பேராசையை தூண்டக்கூடிய தன்மை. அப்போ பேராசைப்பட்டு பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுப்பது, அல்லது இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தில் அளவு கடந்த இதில் இன்வால்வ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும். அதாவது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். அந்த ராகுங்கிறது பாம்பல்லவா, கொத்திரும். ஸோ எப்போ எதை செய்து அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் நபர்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இறங்கக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஆனாலும் அந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துவதனால பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது கிடையாது. சரி, 3ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். 2க்குரியவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை, புதிய நண்பர்கள் இந்த மாதத்தில் கிடைக்க பெறுவார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம், தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் வலுப்பெறுகின்ற இந்த காலகட்டத்தில், புனிதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ராட்டஜிக் பிளான் நல்லா இருக்கும்.
தைரிய வீரியங்களுடன் செயல்படக்கூடிய தன்மை, இசை சம்பந்தப்பட்ட துறையில், எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயின் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய தன்மைகள், அதாவது தாய் தகப்பனை சென்று பார்க்கக்கூடிய தன்மைகள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனோட 8ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் அந்த வாகனங்கள் இயக்கும் போது, அதாவது இரவு நேர வாகனங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வாகன பழுதுகள் ஏற்படுத்தும், ஒரு சிலர் வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் வீடு வாங்கினாலும், இடத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஆழமாக உங்களுடைய மனதில், அதாவது ஆழமாக அலசி ஆராய்ந்து வாங்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து அந்த 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமாக நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை, இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய தன்மைகள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் என குருவும் புதனும் பார்த்து கொள்கின்ற இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் என 11ஆம் இடம் என்பது ஒரு லாபஸ்தானம், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்று அதே அந்த 3 கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறாங்கல்லவா, அதாவது 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், கடவுளினுடைய அனுகிரகங்கள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள், குலதெய்வத்தினுடைய வழிபாடு, இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீரென்று பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டும், அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால், அதாவது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, இந்த மாதிரி உபதேசம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மையும், அதாவது காசு பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் என்பது உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தன்னுடைய அறிவையும் புத்தியும் வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். கடனை வளர்க்குங்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கடன் வளர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கடனில் எப்பவுமே கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். சரி, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தேறுமா அப்படின்னா, குருவினுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான தன்மைகள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தட்டி கொண்டே போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ எந்த வரன் பார்த்தாலும் சரியான பொருத்தம், சரியான அந்த தன்மைங்கிறது பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம், அடுத்த மாதம் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இன்னார் என்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது. 8ஆம் இடத்தில் அட்டமஸ்தானம், அதாவது ஒரு வலி வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தில் கேது அங்கு உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் கால் பாதம் சம்பந்தப்பட்ட, பாதம் சார்ந்த விஷயத்தில் ஹீட்டாக இருக்கக்கூடிய தன்மை, பாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், உஷ்ணத்தன்மை, ஹீட்டு
வரக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் என சூரியன் 12 இருக்கின்ற காரணத்தால், 9ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதன் மூலம் நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இந்த 7 சனியில் ஜென்ம சனி காலகட்டத்தில் இந்த சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் ஆக இருந்து நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக மன அழுத்தம் ஏற்படக்கூடிய தன்மை, அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஸ்ட்ராங்கா, அதாவது என்ன சொல்றது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ சனி திசை, சனி புத்தி நடந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும், அல்லது சனி திசையில் சந்திர புத்தியாக இருந்தாலும், அல்லது சந்திர திசை நடந்து கொண்டிருந்தவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.